முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிற கதை எப்படி வந்துச்சு தெரியுமாங்க? ஒரு ஊர்ல ஒரு அரசர் இருந்திருக்காரு. அவர் என்ன பண்ணிட்டாரு, பூசணிக்காயை திருடி சாப்பிட்டாருங்க. அவரோட தலைமுறைகள் போயிடுச்சு, அவரு இறந்துட்டாரு. அவரோட பேரனை வந்து அடையாளம் சொல்றதுக்கு எப்படி சொல்லியிருக்காங்க தெரியுமா? பூசணிக்காய் திருடி சாப்பிட்டாங்கல்ல, அந்த தெருவுல தான் நாங்க குடி போறோம். பூசணிக்காய் திருடி சாப்பிட்டாங்கல்ல, அந்த தெருவுக்கு பின்னாடி தான் நாங்க இருக்க போறோம். இந்த மாதிரியான அடையாளங்கள் சொல்றது அவங்க பேரனுக்கு பிடிக்கல. அதை மாத்தணும்னு நினைச்சாரு. அந்த கெடுதலை வந்து மாத்தணும்னு நினைச்சாரு. அடுத்து என்ன பண்ணிட்டாரு, டெய்லி ஒரு 10 பேருக்கு சாப்பாடாக்கி போட ஆரம்பிச்சிட்டாரு அவங்க பேரை. அடுத்து என்னாச்சு தெரியுமா, சாப்பாடாக்கி போடுறாருல, டெய்லி ஒரு வள்ளல் வந்து அன்னதானம் கொடுக்குறாருல, அவருக்கு வீட்டுக்கிட்ட தான் நாங்க குடி போறோம் அப்படின்ற மாதிரி பேரு மாறி அன்னதானம் கொடுக்குற ஒரு வள்ளல் அப்படின்ற ஒரு பேர் வந்து எடுத்துட்டாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, நம்ம ஒர்க் பண்ற இடமாகட்டும், வீடாகட்டும், சொசைட்டி ஆகட்டும், நம்ம நல்லா போயிட்டு இருப்போம். ஒரு சின்ன ஒரு கெடுதல், ஒரு கெட்ட பேர் வருது அப்படின்னா அதை நம்ம மாத்தணும் அப்படின்னா, கெட்டதுக்கு கெட்டது பண்ண மாற்ற முடியாது. அதுக்கு பதிலாக ஒரு பிரம்மாண்டமான ஒரு நல்லது பண்ணுனா நம்மளோட கெட்ட பேர் மாறி நல்லதா வந்துருங்க. தேங்க்யூ ஸோ மச்ங்க.